இயற்கை பேரிடர்கள்லாம் மனிதன் எல்லாத்தையும் கெடுத்துட்டு இயற்கை பேரிடர் வராமல் இருந்தால் எப்படி? பருவ வருடத்துலலாம் மலை சரிவுகள், எந்தெந்த ஊர்லெல்லாம் அணுக்கதிர்கள் மேலே என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய லீக்கேஜுகள், வெள்ளம் தான் பெரிய பிரச்சனை. ஒன்று மழையாக பெய்யும், அதே போல் கிளைமேட் சேஞ்ச் ஆகி பெய்யும். கடல் உள்ளே வரும் என்றால் என்ன அர்த்தம்? நிலநடுக்கம் வரும். நிலநடுக்கம் எல்லா இடத்துலையும் வர்றது மாதிரி இந்தியாவிலலாம் பெரிய சேதங்கள் வரும். இமாலய பகுதி சுற்றியுள்ள பகுதியெல்லாம் பெரும் ஆபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பருவ வருடத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் காட்டுகிறது. விவசாயத்தில் நிறைய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்துடும். விவசாயம்தான் புரட்சி, மருத்துவத்தில் புரட்சி. அதே போல் மீடியா, டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் உங்கள் சப்ஜெக்ட். பால் புரட்சி, வெண்மை புரட்சி, கால்நடை புரட்சி, ஆடு புரட்சி, கோழி புரட்சி, அதே போல் பழைய கால உணவுகள் எல்லாமே மனிதனுக்கு இந்த வெள்ளை உணவுகள்லேருந்து மோகம் மாறி இயற்கையாக சிவப்பரிசி, ராகி, அதுபோல் அந்த இருக்கிற இதெல்லாம் நவதானியத்தில் எல்லாமே புரோட்டீனாக உணவுகள், ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன்கள், வெறும் இது நிறைய நம்மளுடைய சேமிப்பு குடம்லாம் வந்துடும். இந்த அரிசி சேமிக்காமல் நம்ம ஆளுங்கள்லாம் அரசியல்வாதிங்க தார்பாய் போட்டு கொள்ளையடிச்சதெல்லாம் முடியாது. இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் போட்டுருவாங்க பாருங்கள்.